எப்படி உருவாகியது பழங்கால போர் ஆயுதங்கள்? எத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கக்கூடிய அரிய வகை கூர்மையான ஆயுதங்கள். ஆயுதங்கள் பழங்கால ஆயுதங்களில் ஈட்டி, இலகு, ஈட்டி அல்லது ஒத்த எறிகளைக் கொண்ட அட்லட், வில் மற்றும் அம்பு, கவன் ஆகியவை அடங்கும். ஈட்டி, ஈட்டி மற்றும் ஈட்டி போன்ற துருவங்கள், வாள், ஈட்டி, தடி, தடி கோடாரி, கத்தி போன்ற ஆயுதங்கள் முற்றுகைகளின் போது கவன்கள், முற்றுகை கோபுரங்கள் ஆகிய மட்டைகளும் பயன்படுத்தப்பட்டது. போர்க்காலங்களில் ராஜாக்கள் தங்களை காத்துக்கொள்ள கவசங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அரிய வகை உலோகங்களால் எந்தவித பாதிப்புமின்றி தப்பிப்பதற்காக அவர்களுக்கு தலை கவசம், கைகளில் அதாவது ஷோல்டரில் பயன்படுத்தக்கூடிய கவசம், ஆர்ம்ஸில் பயன்படுத்தக்கூடிய கவசம், மார்பில் பயன்படுத்தக்கூடிய கவசம்னு பல பண்டைய போர்களுக்கான ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆயுதம் அல்லது படைக்கலம் என்பது ஒருவரை காயப்படுத்தவோ, கொல்லவோ அல்லது ஒரு பொருளினை அழிக்கவோ, சேதப்படுத்தவோ பயன்படும் ஒரு கருவியாகும். ஆயுதங்களை தாக்கவோ அல்லது தடுக்கவோ, அச்சமூட்டவோ, தற்காத்து கொள்ளவோ பயன்படலாம். மேலோட்டமாக தேசத்தை ஏற்படுத்தக்கூடிய இதில் மேலோட்டமாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய எதனையும் ஆயுதம் எனலாம். ஆயுதம் என்பது சாதாரண தடியிலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வரை பொதுவாக சொல்ல முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆயுதங்கள் பழங்கால மகாராஜாக்கள் பயன்படுத்திய அற்புதமான ஆயுதங்கள், கோடாரி வகை ஆயுதங்கள். இவர்கள் தங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள தலை கவசம் அணிந்திருக்கிறார்கள். இத்தகைய ஆயுதங்கள் அணிந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரிகளின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தலையில் ஏதேனும் அடிபட்டால் அவர்களுக்கு மரணம் ஏற்படலாம். இது காக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோடாரிகளை பார்த்தீங்கன்னா படு கொடூரமாக இருக்குது. யமதர்ம ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆயுதங்களை பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே விட்டு ஒரு சுற்றினாங்கன்னா குடல்கள் எல்லாத்தையும் பிச்சு போட்டுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு கடுமையான ஆயுதங்களாக இருக்குது. ஸோ இத்தகைய ஆயுதங்களை ராஜாக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, போர்வாள்களை. இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கால மகாராஜாக்கள் பார்த்து பார்த்து தச்சர்களையும் கொள்ளர்களையும் வைத்து ரொம்ப அருமையான ஆயுதங்களை பயன்படுத்தி தங்களை தற்காத்து கொள்ள, தங்களது நாட்டையும் மக்களையும் போரிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. மகாராஜாக்களின் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ன சின்ன கத்திகள்லேருந்து பெரிய கத்திகள் வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. போர் வாள்களால் அவங்க தங்களையும் தங்கள் படை வீரர்களையும் காத்திருக்காங்க.